மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல்த். வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் தமிழன்பன். புலவர்கள் கண்ட வண்ணங்கள் எத்தனை? புலவர்கள் கண்ட வண்ணங்கள் எத்தனை? 100. தமிழ் விடு தூதின் ஆசிரியர் எவருமில்லை. இதில் என்ஐ புலவர் திரிகுட ராசப்ப கவிராயர் கபிலர் கொடுத்துருக்காங்க. தமிழ் விடு தூதின் ஆசிரியர் எவருமில்லை. முந்திரி என்பதன் எண்ணளவு? முந்திரி என்பதன் எண்ணளவு 1/320. முந்திரி என்பதன் எண்ணளவு 1/320. காலம் காட்டுபவை எவை? காலம் காட்டுபவை எவை? இடைநிலை. லாக்சிகன் என்பதன் கலைச்சொல் பேரகராதி. உலக சுற்றுச்சூழல் நாள். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. கந்தம் என்னும் சொல்லின் பொருள். கந்தம் என்னும் சொல்லின் பொருள் மனம். கந்தம் என்னும் சொல்லின் பொருள் மனம். திருத்தொண்ட தொகை எழுதியவர். திருத்தொண்ட தொகை எழுதியவர் சுந்தரர். திருத்தொண்ட தொகை எழுதியவர் சுந்தரர். தாட்கு என்னும் சொல்லின் பொருள். தாட்கு என்னும் சொல்லின் பொருள் முயற்சி. தமிழில் உள்ள துணை வினைகளின் எண்ணிக்கை. தமிழில் உள்ள துணை வினைகளின் எண்ணிக்கை 40. தமிழில் உள்ள துணை வினைகளின் எண்ணிக்கை 40. மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் சிற்று இலக்கியம். ஏறு தழுவுதல் பற்றி கூறிய சிற்று இலக்கியம் பள்ளு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டை பெற்றவர் சீத்தலை சாத்தனார். பழையன கழிதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறியவர் நன்னூலார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறியவர் நன்னூலார். விகார புணர்ச்சியின் வகைகள். விகார புணர்ச்சியின் வகைகள் 3. விகார புணர்ச்சியின் வகைகள் 3. தமிழக வரலாற்று தமிழர் பண்பாடும் நூலை எழுதியவர். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூலை எழுதியவர் ராஜ மாணிக்கனார். ராஜ மாணிக்கனார். செல்வத்தில் சிறந்தது. செல்வத்தில் சிறந்தது கேள்வி செல்வம். செல்வத்தில் சிறந்தது கேள்வி செல்வம். ஒருவரை ஆராய்ந்து அறியும் உரைகள். ஒருவரை ஆராய்ந்து அறியும் உரைகள் செயல்பாடு. ஹீரோஸ்டோன். ஹீரோஸ்டோன் என்பதன் கலைச்சொல் நடுக்கல். இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியவர் வைரமுத்து. கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து. ஈரறிவு உடைய உயிரி. ஈரறிவு உடைய உயிரி நத்தை. ஈரறிவு உடைய உயிரி நத்தை. இந்திய ஏவுகணை நாயகன். இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். கையருகே நிலா என்னும் நூலின் ஆசிரியர் கையருகே நிலா என்னும் நூலின் ஆசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை.
கா கடிக்காவல் என்பதன் இலக்கண குறிப்பு. கடிக்காவல் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல். கடிக்காவல் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல். ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலை எழுதியவர். ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலை எழுதியவர் சுஜாதா. ஏன் எதற்கு எப்படி நூல் எழுதியவர் சுஜாதா. லான்ச் வெஹிக்கிள் என்பதன் கலைச்சொல் ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கிள் என்பதன் கலைச்சொல் ஏவூர்தி. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராஜாமிர்தம். மூவலூர் ராஜாமிர்தம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிறந்தையார். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். காரியாசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் சரஸ்வதி. இசை குறிப்பு பண்பு என்னும் பொருளுக்கு உரியதாய் வருவது. இசை குறிப்பு பண்பு என்னும் பொருளுக்கு உரியதாய் வருவது உரிச்சொல். இசை குறிப்பு பண்பு ஆகியவற்று என்னும் பொருளுக்கு உரியதாக வருவது உரிச்சொல். இரண்டாம் ராஜராஜன் கட்டிய கோவில். இரண்டாம் ராஜராஜன் கட்டிய கோவில் தாராசுரம் ஐரவதீஸ்வரர் கோவில். ஐரவதீஸ்வரர் கோயில் தாராசுரம். ராவண காப்பியத்தின் படைத்தவர். ராவண காப்பியத்தை படைத்தவர் புலவர் குழந்தை. நாச்சியார் திருமொழி இயற்றியவர். நாச்சியார் திருமொழியை இயற்றியவர் ஆண்டாள். தி ஜானகிராமனின் எப்படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சக்தி வைத்தியம். அது ஜானகிராமனின் எப்படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஜானகி சக்தி வைத்தியத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பின் வருவனற்றில் இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம் மார்பு. உகரம் எதன் பின்னால் போகும். உகரம் எதன் பின்னால் போகும் ஏர். உகரம் எதன் பின்னால் போகும் ஏர். நரிவிருத்தம் பாடலை இயற்றியவர். நரிவிருத்தம் பாடலை இயற்றியவர் நரிவிருத்தம் பாடலை இயற்றியவர் திருத்தக்கத்தேவர். முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர். முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் இதில் எண்ணாய் புலவர், புகழேந்தி புலவர், சேக்கிலார் எவரும் இல்லை. மதுரை காஞ்சி எழுதியவர். மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் இது எவ்வகை பாக்கியம். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் எவ்வகை பாக்கியம் கருவியாகப்பெயர். வானொலி கருவியாகப்பெயர். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் பெரியார். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் பெரியார். புதுக்கவிதையின் தந்தை. புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதை நா. பிச்சமூர்த்தி. அவந்தி நாட்டு மன்னன் வரலாற்றை கூறுவது. அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுவது யசோதா காவியம். அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுவது யசோதா. அவந்தி யசோதா. குறுந்தொகையின் அடிவரையறை. குறுந்தொகையின் அடிவரையறை 4 முதல் 8 அடி. குறுந்தொகை 4 முதல் 8 அடி.